மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. பாகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 36, தேதி 6/2/2026, வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 1, முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 1 என்ற தலைப்பில் இன்று யூரின் தெரப்பி மற்றும் நேச்சுரோபதி என்ற தலைப்பில் திருச்சி பாலக்கரையிலிருந்து டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் BNYS MBA அவர்கள் பேச உள்ளார்கள். ஆன்மீக ஞானம் உரையாற்றுவார். இரண்டாவதாக முத்ராஸ் பத்தி நமது மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் ஆரணியிலிருந்து பேச உள்ளார்கள். இப்போ அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுவாங்க. அவர்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு கூற விரைகிறேன் நண்பர்களே. டாக்டர் ஆர் கௌதம், ஒரு நிமிஷங்க. டாக்டர் கௌதம் மாஸ்டர், வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் சார் மாலை வணக்கம் சார். சார் சார், இப்போது நமது டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் திருச்சி பாலக்கரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இன்று நம்மிடம் யூரின் தெராப்பியை பற்றியும் மற்றும் நேச்சுரோபதியை பற்றியும் உரையாற்ற உள்ளார்கள். அவரை பற்றிய ஒரு மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. டாக்டர் ஆர் கௌதம் BNYS MBA நேச்சுரோபதி டாக்டர் அவர்கள் JSG மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் மெடிக்கல் படிப்பு 2019 முடித்தார்கள். அவர்கள் சுமார் 8 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் பெற்றுள்ளார். இப்பொழுது ஸ்ரீ சக்கரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திருச்சி பாலக்கரையில் மிகச்சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் திருச்சி மாநகரை சேர்ந்த ஒரு நேட்டிவ். அவர்கள் 2 வருஷம் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு சிவம்பு ஹாஸ்பிட்டல் கோலாப்பூரில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அனுபவம் பெற்றுள்ளார். புனேயில் பயிற்சி பெற்றுள்ளார். மேலும் அவர்கள் யூரின் தெராப்பியில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துள்ளார்கள். மேலும் அவர்கள் இந்த கேன்சரு, ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் தனது அந்த மருத்துவத்துறையில் அவர்கள் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் ஷாப் நடத்துறாரு, செமினார் நடத்துறாரு. இதனால மற்றவங்களாமும் பயனடைகிறாங்க, உடல்நிலைக்கும் கியூர் ஆகி போறாங்க. ஸோ நம்ம சாரை நமக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ரெகுலராக வரார் சாரு. அந்த நமக்கு நிறைய அவருக்குள்ள அனுபவங்கள்லாம் பகிர்றாரு. பகிர்றது இல்லாமல் நமக்கு பல மருத்துவ குறிப்புகளாகவும் கூறுறாரு. உணவு பழக்கங்களை பற்றியும் சொல்லுவார், இயற்கை உணவு முறைகளை பற்றியும் சொல்லுவார். ஸோ அவரால் நான் இன்று சிறுநீர் சிகிச்சை பற்றியும் யூரின் தெராப்பி பற்றியும் மேலும் நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம் பற்றி பேச மிகவும் பணிவுடன் அன்புடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். சார், ஓவர் டு யூ சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? எஸ் சார். சார், நீங்க உங்க கிளினிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் நேரம் இன்மையினால நான் ஓரளவுக்கு பிரீஃபா சொல்லிட்டேன். உங்க கிளினிக்கை பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஓகே, நான் கிளாஸ் முடிச்சிட்டு அப்படி நான் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் சார். எஸ் சார். ஸோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். ஏன்னா இன்றைய நாள்ல உங்களோட டைம் ஒதுக்கி இந்த நைட்டு 9 மணிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹெல்த்துக்காக வரீங்க அப்படிங்கும்போது ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஸோ நம் நலம் நம் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம் நலம் நன் கையில் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா
இந்த யூரின் தெரப்பி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து நீர்னால ஆக்கப்பட்டது. அப்போ இந்த நீரை தான் வந்து நம்ம பெஸ்ட் மெடிசன்னு நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட பெஸ்ட் மெடிசனான வாட்டரை வந்து அதுக்கு ஈக்குவலா எந்த ஒரு பொருள் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே வருதோ அதை நம்ம இன்னொரு மெடிசனா சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், அதுக்கப்புறம் எலிமினேஷன். டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எலிமினேஷன் 4 ப்ராசஸ்னால ஆக்கப்பட்டதான் நம்ம உடம்பு. அதாவது உடம்புக்கு வந்து எனர்ஜி ப்ராப்பரா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 4 விஷயம் சரியா நடக்கும். எப்ப வந்து அந்த எனர்ஜின்ற ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கலையோ அப்ப இது வந்து சரியான சீர்நிலையில வந்து நடக்காது. இப்போ ஒரு உணவை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க எடுத்துக்கிற உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாயில வந்து அப்சார்ப் ஆகணும், வாயில மசிக்கணும் மாவு மாதிரி. அதனாலதான் ஒண்ணு சொல்லுவாங்க, உணவை குடி நீரை உண். அப்படிப்பட்ட உணவை வந்து நீங்க இன்டேக்ல ப்ராப்பரா எடுத்துக்கும் போது வாயிலே மசிச்சு நீரா உள்ள போகணும். அதே மாதிரியே நீர், தண்ணி பொருட்கள், ஜூஸா இருக்கட்டும், காய்கறி ஜூஸா இருக்கட்டும், பழ ஜூஸா இருக்கட்டும், சிப் பண்ணி கொதிக்கிற டீயை குடிக்கிற மாதிரி குடிக்கணும். அதுக்காக அதை சுட வச்சு குடிக்க சொல்லல. அந்த ஜூஸை, ஒரு டீயை நம்ம சூடா இருக்கிற டீயை எப்படி குடிப்போமோ அந்த மாதிரி இன்டேக்ல வந்து நீங்க வந்து இந்த ஜூஸை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதனாலதான் உணவை குடி நீரை உண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க இந்த ஃபுட்டை வந்து நீங்க இன்டேக்ல எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் வாயில மசிச்சு, 2வது வயிறு வழியா செரிமானம் ஆகி, 3வது வந்து பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல செரிமானம் ஆகும். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தேவையானதெல்லாம் லிவர்ல போய் அப்சார்ப் ஆகி லிவர்ல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வந்து பிரிக்கப்பட்டு போகுது. தேவையில்லாத கழிவு வந்து பெருங்குடல் வழியா போய் எலிமினேஷன் நடக்குது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்பரான நேச்சுரலான ப்ராசஸ். எப்ப இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ உடம்புல வந்து அசுத்தங்கள் சேர ஆரம்பிக்கும். லைக் 4 வகையில வந்து நம்ம உடம்புல வந்து எலிமினேஷன் நடக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல நடக்கக்கூடிய மோஷன் வழியா போற கழிவு நீக்கம். 2வது அந்த மோஷன் வழியா போற கழிவு நீக்கம் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா மலச்சிக்கல் வந்து வர ஆரம்பிக்கும். அதனாலதான் மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல்னு சொல்லுவாங்க. 2வது வந்து யூரின். இந்த யூரின் வழியா போறதை நம்ம கழிவுன்னு சொல்றோம், ஆனா அது கழிவு கிடையாது. அதனால 2வதாக சொல்லிட்டேன். 3வது வந்து ஸ்கின் தான் உடம்புல இருக்க பெரிய உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கின் வழியா போறது வந்து வேர்வை துர்நாற்றம் தான் ஸ்கின் வழியா வெளியே போகும். எப்ப ஸ்கின் வழியா அந்த வேர்வை வெளியே போறது வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்திங்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும். அப்போ பிரீத்திங்ல இருந்து வெளியே போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உடம்புல தேங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே மூச்சு விடுறோம். எத்தனை செகண்ட் மூச்சு உள்ள இழுக்கிறோம், எத்தனை செகண்ட் மூச்சை வெளியே விடுறோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம இன்ஹலேஷன் எந்த அளவு ப்ராப்பரா இருக்கோ அதே சமநிலையில வந்து மூச்சை வெளியே விடுறதும் அதிகமா இருக்கணும். அப்ப எப்ப வந்து இந்த இன்ஹலேஷனும் எக்ஸலேஷனும் ஈக்குவலா இருக்கோ அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாடியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாடியில இருக்கக்கூடிய மூச்சை உள்ள இழுக்கிறதும் மூச்சை வெளியே விடுறதும் சீரான நிலையில இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடம்புல பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எல்லாருமே கூட நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் செல்ஃபா. லைக் எப்படின்னா, நீங்க உட்காந்துட்டு கண்ணை மூடி எத்தனை செகண்ட் நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, எத்தனை செகண்ட் மூச்சை வெளியே விடுறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, மூச்சை உள்ள இழுக்கிறதோட மூச்சை வெளியே விடுறது கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரீத்திங்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ள தேங்குறது வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாம 1 செகண்ட்லயோ 2 செகண்ட்லயோ 3 செகண்ட்லயோ ஒரு அசுத்தமான காற்றை உங்களோட நுரையீரல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல ஆக்சிஜனோட தேவைப்பாடு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இதுதான் ரெகுலர் பொதுவான விஷயம். இதுல இந்த யூரின் மட்டும் ஏன் ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயமா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த யூரின்ல வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்னன்னா, இந்த யூரினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரின்ல வந்து எல்லா விதமான பைகார்பனேட்ஸும் இருக்கு. இந்த எல்லா விதமான பைகார்பனேட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கோ அது எல்லா மாலிகுலுமே யூரின்லயுமே இருக்கும். சோ எப்படி தண்ணியில இருக்கிறது எல்லாமே இருக்கு அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. தண்ணியில இருக்கக்கூடிய ஈக்குவலான அமௌண்ட் யூரின்ல ப்ரொபோர்ஷன் அதிகமா இருந்திருக்கு. அப்ப யூரின்ல ஏன் அந்த ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த மனிதர்களோட உணவு பழக்க வழக்க முறை,
இப்ப இந்த மனிதர்களோட உணவு பழக்க வழக்க முறையினால தேவைக்கும் அதிகமான விஷயங்கள் வந்து அந்த யூரின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் 1872 வருஷம். அவரு வந்து ஒரு ஈஸ்டர்ன் கண்ட்ரியோட சயின்டிஸ்ட். அவரு வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யூரினை திரும்பவும் இன்டேக்ல வந்து ஒரு ஹியூமனுக்கு கொடுத்துருக்காங்க. கேன்சர் இருக்க ஒரு ஹியூமனுக்கு. ஸோ அந்த இன்டேக்ல கொடுக்கும்போது அதுவும் தண்ணி தானே, அப்போ வாயில போய் திரும்பவும் டைஜஷன் நடக்கும், வயிறுக்கு போகும், வயிறுல போய் அப்சார்ப் ஆகும், வயிறுல அப்சார்ப் ஆகாது சிறுகுடலுக்கு போகும், சிறுகுடல்ல போய் அப்சார்ப் ஆனது எல்லாமே திரும்பவும் ஒரு விதமான டைஜஷன்ல போய் கிட்னி வழியா நீரா பிரிய ஆரம்பிக்கும். இப்ப இந்த பிரிஞ்சது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூரின் வழியா திரும்ப வெளியே போகுது. இப்ப அவரு குடிச்ச யூரின் திரும்பவும் அந்த ரீஃபில்டர் ஆகி வெளியே போனதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காம்பனண்ட் எல்லாமே கம்மியாகுது, அந்த மாலிகுல்ஸ் எல்லாம். இப்ப இவர் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல எப்படி போறாரு அப்படின்னா, நீங்க நீர் மாதிரியே, அதாவது உடம்புக்கு அதிகமா தேவைப்படுறது தண்ணீர். தண்ணீரை குடிச்சிட்டே வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்போ அதே சமநிலையான நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய அதே யூரினை நீங்க திரும்ப இன்டேக்ல கொடுக்கும்போது அந்த யூரின்லயுமே விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கு, பாடிக்கு தேவையான எல்லா விதமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. அது திரும்பவும் ரீடைஜஸ்ட் ஆகி உடம்புல போகும்போது திரும்பவும் உடம்பு அந்த டைஜஷனுக்கான, அதாவது உணவை எப்படி டைஜஸ்ட் பண்ணுதோ அதே விதத்துல எல்லா விதமான டைஜஷனையுமே அது பண்ணி திரும்ப அதை எலிமினேட் பண்ணுது. அப்ப ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்குன்னு விட்டமின் ஏக்குன்னு ஒரு தேவைப்பாடு இருக்கும், விட்டமின் பிக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கும், விட்டமின் சின்னு ஒரு வேல்யூ இருக்கும், மினரல்ஸ்ல இருக்கக்கூடிய சோடியம், குளோரைட், பைகார்பனேட், பொட்டாசியம், இது எல்லாமே ஒவ்வொரு தேவைப்பாடு இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு நீங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதோட தேவைப்பாட்டுக்கு மிஞ்சினதை தான் நம்ம உணவு மூலியமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப போதும் அப்படின்னு தேவையில்லாத கழிவை மட்டும்தான் கிட்னி வந்து யூரினா பிரிச்சு வெளியே அனுப்புது. அதனாலதான் நம்ம வெளியே வந்த யூரினை வந்து திரும்ப ரீஇன்டேக் பண்ணி உள்ள எடுக்கிறோம். இப்போ இதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. அவரு சயின்டிபிக்கலி ப்ரூவன் பண்ணியிருக்காரு, டாக்டர் ஆம்ஸ்ட்ராங். டாக்டர்னு போட்டு ARMSTRONG ஆம்ஸ்ட்ராங்னு போட்டீங்கன்னா அவரோட சயின்டிபிக்கல்ல எல்லாமே வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூரின் ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இதை வந்து நான் டிசீஸ் ப்ராக்ரஸ்ல எப்படி நான் இந்த யூரினை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு. இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 சிம்டம் காமனா இருக்கும். ஒண்ணு வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க, ரெண்டாவது வந்து பசி கம்மியா எடுக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு பசி கம்மியா இருக்கும்போது நான் போய் இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை, வாட் எவர், கிச்சடி, காய்கறி அப்படி இப்படி போட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா சாப்பிட முடியாது, வாந்தி எடுத்துருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி சில தொந்தரவு வரும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு அதிகமா நீர் கொடுக்கணும். கஞ்சியா இருந்தாலும் நீராகாரமா கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், இல்ல கஞ்சி நல்லா மசிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி விதங்களை நம்ம கொடுக்கும்போது தான் அவங்களால சாப்பிட முடியும். ரெண்டாவது, அவங்கனால சாப்பிட முடியாம கிடையாது, அவங்களோட வயிறோட செரிமான சக்தி வந்து ரொம்ப புவரா இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப வயிறோட செரிமான சக்தி வந்து புவரா இருக்கும் போதுதான் இவங்கனால வந்து சாப்பிட முடியல. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் வந்து இந்த ப்ராசஸ்ல நம்ம யூரினை இவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப இவங்க யூரினை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எய்தர் காய்கறி ஜூஸ் இல்லாட்டி பழ ஜூஸ்ல இருக்கணும் ஒரு நாளைக்கு. ரெண்டாவது, எந்த ஒரு நான்வெஜ்மே அவங்க எடுக்கக்கூடாது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த டைம் 3ல இருந்து 5:30க்குள்ளார போகக்கூடிய மிடில் யூரினை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த யூரினை வந்து பொறுமையா அவங்க குடிக்கணும். குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான தேவைப்பாடுகள் அத்தனையுமே யூரின் மூலியமா பாடியில கிடைச்சிருது. ரெண்டாவது, தண்ணி தானே, ஸோ அப்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆயிருது. இந்த யூரினை குடிக்கும் போது அவங்க வந்து விட்டமின் சி ரிச் ஜூசஸ் நிறைய குடிக்கலாம். அப்ப இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அப்ப சாத்துக்குடி ஜூஸ், கருப்பு பன்னீர் திராட்சை ஜூஸ், பாதாம் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். பாதாம் ட்ரிங்க்கும் போது பியூரா குடிக்கணும், ஸ்டோர்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டியில மெயின் வந்து சாத்துக்குடி ஜூஸ், கருப்பு பன்னீர் திராட்சை ஜூஸ். அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச்சா பாத்தீங்கன்னா முலாம்பழம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். அதுக்கப்புறம் பிளட்டுக்காக பாத்தீங்க அப்படின்னா மாதுளை ஜூஸ். இந்த 5 ஜூஸ் தான் இவங்களுக்கு ப்ரிஃபரபிள். சில நேரத்துல சளி இருக்கு சார், கிளைமேட் ரொம்ப புவரா இருக்கு, இவங்களால எடுக்க முடியுமா என்னன்றது தெரியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஜூஸ்ல போகலாம் அப்படின்னா காய்கறி ஜூஸ்ல போகலாம். காய்கறி ஜூஸ்ல போகும்போது கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், சுரக்காய் ஜூஸ்,
இது 3க்கும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சூப் வகைகள்ல போலாம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை சூப், வெந்தய கீரை சூப், ரெகுலரா இந்த 2 சூப், முருங்கைக்கீரை சூப், இந்த 3 சூப்புமே ரெகுலரா கொடுக்கலாம். கீரை சூப்ல போகும்போது கீரை கொடுக்க கூடாது, அந்த சூப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ்ல அந்த கேன்சர் பேஷண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே தண்ணியில கிடைக்குதோ இல்லையோ யூரின்ல கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க யூரின் வந்து வெளியே வரும்போது தண்ணியில இருந்துறது மட்டும் அந்த யூரின்ல கிடையாது. நீங்க எடுத்த உணவு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணவுல இருந்து வந்த சத்துக்கள் கூட யூரின்ல அப்சார்ப் ஆகி தான் அது கிட்னி மூலியமா வெளியே வருது. அப்ப உணவுல இருந்து கிடைச்ச சத்தும் சரி, தண்ணியில இருந்து கிடைச்ச சத்தும் சரி, ரெண்டுமே தான் யூரின் வழியா எலிமினேட் ஆகுது. அப்ப ரெண்டுமே யூரின் வழியா எலிமினேட் ஆகும்போது அந்த யூரினை நீங்க இன்டேக்ல எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணவு மாதிரிதான் அந்த யூரினுமே உள்ளார போகுது. அப்ப அந்த யூரினை நீங்க குடிக்கும் போது கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட தேவைப்பாடு கம்மியா தான் இருக்கு. அந்த தேவைப்பாடை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த உணவு வகைகள் எல்லாமே அவங்க உடம்புக்கு கிடைச்சிருது. அதனாலதான் நம்ம யூரின் எடுக்கிறோம். இவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா போற யூரினை கூட மிடில் யூரினை புடிச்சு குடிக்கிறதும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நார்மலாவே பிரம்ம முகூர்த்த டைம்ல மார்னிங் 3 to 5:30 வரைக்குமோ இல்ல 3 to 7 o'clock 8 o'clock வரக்கூடிய யூரினை கூட இவங்க நார்மலா எடுத்து மார்னிங் டைம்ல குடிக்கலாம். இரண்டாவது ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர். இந்த ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர்ல பார்க்கும்போது யூரினை வந்து எய்தர் கிளாஸ் டம்ளர்ல ஸ்டோர் பண்ணுங்க, கிளாஸ் டம்ளர்னா கண்ணாடி கிளாஸ் டம்ளர்ல ஸ்டோர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கிளாஸ் யூஸ் பண்ணாதீங்க, மண்பானையில ஸ்டோர் பண்ணுங்க. இந்த 2 விதத்துல மட்டும் யூரினை ஸ்டோர் பண்ணி மிடில் யூரினை ஸ்டோர் பண்ணி இன்டேக்ல வந்து குடிச்சுக்கோங்க. ஸோ இதே யூரினை ஸ்டோர் இதை நீங்க வந்து எடுத்து குடிக்கிறது தான் நான் இப்படி சொன்னேன். ஸ்டோர் பண்றதுனாலுமே ஒரு நாள் போற மிடில் யூரின் எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருங்க, ஸ்டோர் பண்ணிட்டே இருங்க. ஒரு கிளாஸ் டம்ளர்ல ரிப்பீட்டடா எடுத்துட்டே இருந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா ஒரு காடா துணி எடுத்து அந்த யூரினை நனைச்சு அந்த நெஞ்சு மேல போட்டுக்கோங்க. இதுவே அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்துச்சுன்னா வயிறு இருக்க ஏரியால போட்டுக்கோங்க. ஹீட் அதிகமா இருக்கு, பிளட் கேன்சரா இருக்கு அப்படின்னா தொப்புள்ள அந்த யூரினா டிராப்லெட்டா விட்டு வயிறு ஃபுல்லாமே அந்த யூரின் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எந்த இடத்துல அந்த கேன்சர் ஸ்டேஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து யூரினோட எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னு, அசிடிக் ஃபுட் எடுக்கவே கூடாது. அசிடிக் ஃபுட்னா எதை மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி ஃப்ரைடு ஃபுட்டோ நான்வெஜ் ஃபுட்டோ காரமான உணவுகள் இது 3ஐயுமே தவிர்க்கணும். எண்ணெயில பொரிச்ச உணவுகளை எடுக்கக்கூடாது. நாளைக்கு அதாவது நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டுமே வேக வச்ச காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து பழ ஜூஸ் இல்லாட்டி காய்கறி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரைடு ஃபுட்டோ ஆயிலி ஃபுட்டோ டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க யூரினை எடுக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய யூரின் அசிடிக்கா இல்லாம பிஹெச் வேல்யூ 6.7க்கு மேல இருக்கும். அப்போ உங்களால குடிக்கும் போது உடம்புக்கு அது எதிர்கழிக்கிற தன்மையோ கொமற்ற தன்மையோ இந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு யூரின் பார்க்கும்போது ஹெசிடேஷனா இருக்கு, டாக்டர் என்னால எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்க யூரின் தெரப்பி ஃபாலோ பண்ண போறதை வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. பாத்ரூம்ல ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க, நீங்க போங்க, நீங்க எடுங்க, நீங்க குடிங்க. அப்படி இருந்தா அந்த ஹெசிடேஷன் வாமிட்டிங் வராது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரின் ஒரு 1/4 டம்ளர் யூரின் எடுத்தீங்கன்னா 3/4 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி தென் நீங்க வந்து யூரின் இன்டேக்ல நீங்க எடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1/4 டம்ளர் யூரின் 3/4 டம்ளர் தண்ணி ஜஸ்ட் டைல்யூட் பண்ணிடுறீங்க. யூரினை டைல்யூட் பண்ணி இன்டேக்ல எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடாப்டேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 2 ப்ரொசீஜர்ல நீங்க யூரின் இன்டேக் எடுத்துக்கலாம். நீங்க வெளியே சொல்றதுக்கு சங்கடமா இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க யூரின் எடுக்கிறத வெளியே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. பிராக்டிஸா யூரினை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கேன்சர் பேஷண்ட், ஸ்கின் டிசீஸ் இருக்க பேஷண்ட் யூரினை இன்டேக்லயும் எடுக்கலாம், வெளியேயுமே டைரக்டா ஸ்கின்ல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ட்ரபிளுமே கிடையாது இந்த 2 விஷயத்துல. ரெண்டாவது நேச்சுரோபதி. இந்த நேச்சுரோபதிக்கு யூரின் தெரப்பிக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. எடுத்துக்கக்கூடிய உணவு எந்த அளவு சுத்தமான
உயிர் சக்தி நிறைந்த உணவா நீங்க எடுத்துக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல எந்த ஒரு கழிவுமே தேங்காது. சிம்பிளா சொல்ல போனா கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ கழிவு எந்த அளவுக்கு தேங்க ஆரம்பிக்குதோ அப்போ பாடி வெளியே அனுப்ப பார்க்கும். அதுதான் காய்ச்சல் வருது, வயிற்றால போறது, தலைவலி வருது, ஸோ வயிறு உப்புசம் கொடுக்கறது, டைஜஷன் ஆகாம சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு மாத்திரையை போட்டு சப்சைட் பண்ணிடுவோம். இல்ல வெயிட் அன்யூச்சுவலா ஏறுது அப்படின்னா அதையும் கவனிச்சுக்க மாட்டோம். ஸோ இப்ப என்ன ஆகும்னா உடம்பு அக்யூட் ஸ்டேஜ்ல இருந்து கிரானிக் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த கிரானிக் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தாங்க முடியாத பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த தாங்க முடியாத பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெடிக்கேஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்ப அந்த மெடிக்கேஷன் எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், வேற வழியே இல்லாம மருந்து மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்ப நம்ம பாடிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒரு நாயுமே ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா கூட ஒரு டாக்டரை தேடி போறது கிடையாது. எந்த ஒரு காட்டு விலங்குமே அடிபட்டா டாக்டரை தேடி போறது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம தான் ஒரு தலைவலி வந்தாலும் சரி, வாந்தி வந்தாலும் சரி, உடம்புக்கு சின்னதா காய்ச்சல் வந்தாலும் சரி, உடனே டாக்டர் தேடி போறோம், மருந்து மாத்திரை போட்டுக்கிறோம். நாய் பாருங்க, கால் உடைச்சதுக்கு அப்புறம் எச்சியை வச்சுதான் நக்கிட்டே இருக்கும். ஆனா விதின் நாய்க்கு எலும்பு கூடியிருமே, நாய் நல்லா தானே நடக்குது. நம்ம ஏன் அதுவும் நம்மள மாதிரி விலங்குதான். அறிவு மட்டும்தான் வேற. ஆனா உடல் சூழ்நிலைகள் எந்த அளவு நம்ம உடல் சூழ்நிலையை புரிஞ்சு இந்த உணவை எடுத்துட்டு இப்படி பண்றோமோ அப்போ பாடியில எந்த ஒரு ட்ரபிளுமே வராது. அப்போ என்ன மாதிரியான உணவுலாம் எடுக்கலாம் சார் அப்படின்னா, பழம், காய்கறிகள், காய்கனியே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா வாழ்வை வளமாக்கும் வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாழைத்தண்டை பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டுல A to Z அதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி தான். கிட்னிக்கும் யூஸ் ஆகும், லிவருக்கும் யூஸ் ஆகும், கிட்னி ஸ்டோனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த அளவு வாழைத்தண்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முருங்கைக்கீரை, ஏழைகளின் ரத்த சோகையை தீர்க்கிறதே இந்த முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில இருக்கிற மாதிரி ஒரு அயன் சத்து எந்த உணவுலையுமே கிடையாது. ஆட்டு ஈரலையும் கிடையாது, கோழி ஈரலையும் கிடையாது. அப்ப முருங்கைக்கீரை தான் ஏழைகளின் ரத்த சோகையை தீர்க்கும் மாமருந்தா முருங்கைக்கீரையை சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஈஸியான ஒரு ஒரு மருந்துன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க போய் காய்கறியை சாப்பிட சொல்றீங்க, பழங்களை சாப்பிட சொல்றீங்க, அந்த பழத்தை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இதுல 4 துளசி இலையை சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. துளசி மட்டும்தான் ஒரே ஒரு செடி, அலோவேரால இருந்து எல்லாமே இருக்கட்டும். சோ துளசி செடியில நீங்க 4 துளசி செடி, அதாவது இலை, அந்த 4 இலைய சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். அப்ப அந்த துளசியில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த 4 துளசி செடியில இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட ஃபைபர் உங்களுக்கு கொடுக்குது. துளசி இலையை நீங்க டைரக்டா மென்னும் சாப்பிடலாம், துளசி இலைய தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டியும் சாப்பிடலாம். சோ 4 இலை தான் நம்மளுக்கு டார்கெட். அந்த 4 இலையை சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டொமக்ல துளசி இலையை நீங்க எடுங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பழங்கள். இந்த பழங்கள்ல நீங்க அதிகமா ஜென்ரல் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்றது நார்ச்சத்து நிறைந்த பழங்கள். ஸோ ஜென்ரலான இண்டிவிஜுவலுக்கு சொல்றேன். அப்ப நார்ச்சத்து நிறைந்த பழங்கள்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள், 2வது முலாம்பழம், 3வது அன்னாசி, 4வது கொய்யா. இந்த 4 பழத்துக்கு ஜென்ரலா ப்ரிஃபர் பண்ணுங்க. நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, இது 2 கருப்பு பன்னீர் திராட்சை, இது 3க்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சீடு உள்ளது. கருப்பு பன்னீர் திராட்சை ரொம்ப 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 நல்லது. சோ சீடோட முன்ன நம்ம சாப்பிடணும் கருப்பு பன்னீர் திராட்சையை. இப்ப கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த கேன்சர் பேஷண்ட், ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்ப அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கருப்பு பன்னீர் திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அதை சீடோட ரெகுலரா மென்னு சாப்பிடலாம். ஆட்டோமேட்டிக்கா எலிமினேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். 2வது சாத்துக்குடி ஜூஸ், 3வது ஆப்பிள் ஜூஸ், 4வது மாதுளை ஜூஸ். நான் ஏற்கனவே சொன்ன 5 பழங்கள்ல இது 4மே முக்கியமான பழங்கள். சளி பிடிச்சிருக்கு காய்கறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை உணவா இருக்கக்கூடிய
கொத்தவரங்காய் ஜூஸ், கோவக்காய் ஜூஸ், சுரக்காய் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், இந்த 5 ஜூஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. சளி இருக்கு அப்படின்னா இந்த காய்கறியை அப்படியே சூப்பா வச்சு எடுங்க. கீரை வகைகளையுமே 2 சூப் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த இயற்கை உணவை அப்படியே எடுத்துக்கிறீங்களோ ஃப்ரை பண்ணாம, அந்த உணவுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நட்டிடேரியன்ஸ் ஃபாரினர்ஸ் வந்து தே ஆர் வெரி கான்சர்ன் அபவுட் த ப்ரோட்டீன் டயட். ஏன்னா புரோட்டீன் தான் உங்க மசிலுக்கு ரொம்ப தேவை, புரோட்டீன் தான் உங்க எலும்புக்கு தேவை. ஸோ மோர் தென் வந்து இதுல வந்து இந்த மீட்டிங்ல வந்து ஒரு 30 வயசு குறையாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க. அப்ப இந்த 30 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து காலையில ஒன்று என்ன பண்ணுவோம், இட்லி தோசை எடுத்துப்போம், மதியானம் சாப்பாடு காய்கறி ஒரு 2-3% ப்ரோட்டீன், நைட்டு அதே மாதிரியே கம்மியான மாவு பொருளாக தான் எடுத்துக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எங்கேயுமே புரோட்டீனே கிடையாது. இப்போ உடம்பு என்ன பண்ணும்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய 10% வந்து புரோட்டீன் தேவை. நான் 60 கிலோ அப்படின்னா எனக்கு 6 கிராம்ல இருந்து புரோட்டீன் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அந்த 6 கிராமும் 6 கிலோ புரோட்டீனை நான் எங்க இருந்து கொடுக்குறேன், எங்கேயுமே நான் கொடுக்கறது கிடையாது. அப்ப அந்த 6 கிராம் புரோட்டீனோட நீடி எனக்கு எப்படி கிடைக்கும்? பாடி என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்க எலும்புல இருந்தே அந்த புரோட்டீன் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல இருக்க எலும்புல இருந்தே அந்த புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடுவோம். எலும்பு தேய்மானம் வர ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும், டீஜெனரேஷன் வரும். இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் முட்டி வலி, முட்டி தேய்மானம், முட்டி ரிப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வர கேசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல ஸ்போர்ட்ஸ் அத்லெட் வந்து நீ பெயின்னு வராங்க, 30 வயசுல நீ ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. என்ன பண்றது? ஸோ இதுதான் மெயினான ரீசன். அதனால எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. அப்போ ப்ரோட்டீனா மெயின் நட்டிடேரியன், அந்த நட்டிடேரியனே புக் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 பாதாம் கண்டிப்பா சாப்பிடுங்க, 10 கேஷ்யூ சாப்பிடுங்க, 20 ரைசின் கருப்பு உலர் திராட்சை கம்பல்சரி எடுத்துக்கோங்க, 5 வால்நட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ இந்த 4ஐயுமே மெயினா ஒரு இண்டிவிஜுவல் கம்பல்சரி எடுக்கணும். இதை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த ஒரு உடல் உபாதையுமே வராது. என்னைக்குமே நல்லா யோசிச்சுக்கோங்க, இயற்கை மருத்துவமே இனிமையான மருத்துவம், இயற்கை உணவே மனித உணவு, இயற்கை வாழ்வே மனித வாழ்வு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு தத்துவத்தை சொல்லி என்னோட உரையை நான் முடிக்கிறேன். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நோயையுமே குணப்படுத்தலாம், ஆனா எல்லா மனிதர்களையுமே குணப்படுத்த முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இயற்கை மருத்துவ விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன். நான் உங்களோட டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்கரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனையில இருந்து. நான் 2018 JSS இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவ கல்லூரியில படிப்பு முடிச்சேன். திருச்சியில வந்து நாங்க ஒரு 2 இயர்ஸா வந்து ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க அதிகமா கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், யூரின் தெரப்பி கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டா நம்ம பண்றது. மித்தபடி இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் வந்தாலும், அதாவது எந்த நோய்கள் வந்தாலுமே நம்ம வந்து உணவு பழக்க வழக்க முறை, யோகா யோகா உணவு பழக்க வழக்க முறை, அக்குபங்க்சர், பிசியோதெரப்பி, ஸோ இதை மட்டுமே கொடுத்து அவங்க வழியை வந்து நாங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம். யோகாவுமே ஜென்ரலைஸ்டா சொல்லி தரதோட ஸ்பெசிஃபிக்கான யோகா பிராக்டிஸ், படுத்த படுக்கையில இருக்கிறவங்களும் யோகா பண்ணக்கூடிய அந்த யோகா பயிற்சி முறையுமே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9043002396. நான் குரூப்லேயே போறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி மாஸ்டர் திரு டாக்டர் ஆர் கௌதம் சார், மிக சிறப்பாக உரையாற்றினார். இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து ரொம்ப நல்லா பேசினார் சாரு. சாட் பாக்ஸ்லயும் மாஸ்டர்ஸ்லாம் தேங்க்ஸ் சார் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். சார் இறுதியா நான் தேங்க்ஸ் சொல்றேன் சார், மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு. இப்போ வந்து மாஸ்டர் திருமதி பாரதியும் தேங்க்யூ சார் சொல்லியிருக்காங்க. சார் இறுதியா நான் வந்து நிகழ்ச்சிக்கு முடிச்சிட்ட பிறகு, தியானம் முடிச்சிட்ட பிறகு தேங்க்ஸ் சொல்றேன் சார். சார் கண்டினியூ பண்ணுங்க, நான் ஒரு half an hour அப்புறம் ரீஜாயின் பண்றேன். ப்ளீஸ் சார். எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். சார் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார். மாஸ்டர் திரு ரவி சாரும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நண்பர்களே, நம்மிடம் இன்று 2வது தலைப்பு முத்ராஸை பத்தி நமது மாஸ்டர் ஆரணிலிருந்து மாஸ்டர் திரு சிலம்பரசர் சார் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ முத்ராஸை பத்தி ஆரணிலிருந்து மாஸ்டர் திரு ரமராஜேந்தர் சார் நம்மளோட பேச வருவாரு. அடுத்ததாக நண்பர்களே, இன்றைய ஆக்சுவலி மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் வந்து யோகாவை பத்தி பேசதான் இருந்தாங்க.
பட் அவங்களுடைய ஒரு பர்சனல் ரீசன்ஸால வர முடியல. அடுத்த வாரம் அவங்க வந்து கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஷூரா மேடம் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் வருவாங்க. இப்பொழுது நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் வந்து முத்ராஸை பத்தி பேச உள்ளாரு. அது இன்னைக்கு வந்து வணக்கம் சார். சார் அவரை பத்தி ஒரு சிறிய குறிப்பு கூறவிருக்கிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு ரமாராஜேந்திரன் சார் வந்து ஆரணியில் இருக்காரு. சார் வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவர் வந்து வியாபாரங்கள் செய்திருந்தாரு. பிசினஸ் மேனா இருந்தாங்க. பட்டுநூல் வியாபாரம்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு வந்து இந்த யோகா நிகழ்ச்சிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் வந்து யோகா சிறப்பு பயிற்சியெல்லாம் அளிச்சு வர்றாரு. பல சேவைகள் செய்கிறாரு. ஆரணிலிருந்து வந்து நமக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ரெகுலராக அட்டன் பண்ணி இந்த மகோதர அறக்கட்டளைக்கு பல தியான சேவைகள் செய்து வர்றாரு. அவர் எல்லா மாஸ்டர்ஸ் கூடயும் தொடர்பு கொண்டு பல அறிவுரைகளையும் கொடுக்குறாரு. நமக்கு வந்து யோகா, முத்ராஸு மற்றும் உணவு பழக்கங்களை பற்றி மிக சிறந்த முறையில் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் காலை கிளாஸ் நடக்கும்போது ரொம்ப சிறப்பாக அவருடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு இருந்தது. நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாதன் சாரும் இவரை பாராட்டியிருக்கிறாரு. நிறைய சேவைகள் செய்கிறாருன்னு நமக்கு அறிவுரைகளும் கூறுறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த முத்ராஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உலக வேகத்துல வந்து சர்விக்லஸ் ப்ராப்ளம் நிறைய வருது எல்லாருக்கும். கழுத்து வலி, தோள்பட்ட வலி, அதை வந்து போக்குவதற்கான முத்ராஸை வந்து சொல்லுவாரு. அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் வந்து சீனியர் மாஸ்டர் திரு ரமாராஜேந்திர சார் வந்து பணிவுடன் இந்த ஆன்மீக ஞானம் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 1 முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் நுட்பங்கள், முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் என்ற தலைப்பில் முத்ராஸு கழுத்து வலி போக்கும் சர்விக்லஸ் ப்ராப்ளம்ஸை போக்கக்கூடிய முத்ராஸை பற்றி ஆன்மீக ஞானம் உரையாற்றுமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். சார் நீங்க அடுத்த வாரமும் இந்த மாதிரி முத்ராஸை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். ஸோ இன்றைக்கு வந்து இந்த கழுத்து சர்விக்லஸ் ப்ராப்ளம் பத்தி சொல்ல போறாங்க. சார் ஓவர் டு யூ சார். மாலை வணக்கம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாவதார அறக்கட்டளைக்கு நன்றி. பாணியப்பன் சார் அவர்களுக்கு நன்றி. ரங்கநாதன் ஜி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம் சார். நம்முடைய டாபிக் வந்து கழுத்து வலி. சரி, நமக்கு ஏன் கழுத்து வலி வருது? பொதுவாகவே நோய் ஏன் வருது அப்படின்னா, நோய் வருவதற்கான முக்கிய காரணமே கழிவுகளுடைய தேக்கம் தான். சார் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசினாரு, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர். அதனால கழிவுகள் தேங்காமல் எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா, நமக்கு வந்து அதாவது திடக்கழிவுனா வெளிக்கு, அதாவது மலம், திரவ கழிவு வேர்வை யூரின் 2, வாயு கழிவு நம்ம சுவாசிக்கிற நல்ல ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறணும். அப்போ அந்த சுவாசத்தை நம்ம முழுமையாக சுவாசிக்கணும். முழுமையாக சுவாசிப்பது என்பது நல்ல அதிகப்படியான ஆக்சிஜனை உள்ளிழுத்து அதாவது கழிவுகளை வெளியே விடுவது. இது இந்த மாதிரி இதுதான். இந்த மாதிரி கழிவு தேங்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் கழிவுகள் தேங்கும். அந்த ஜாயிண்ட்டுகள்ல கழிவு தேங்காம இருக்கிறதுக்கு டெய்லி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் அனைத்து இணைப்புகளுக்கும் ஒரு சின்ன அசைவு கொடுத்து அங்க இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன வெற்றிடங்கள் இருக்குது. அப்போ அந்த வெற்றிடங்கள்ல கழிவுகள் தேங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ அந்த கழிவுகளை தேங்காம இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதான் டெய்லி வந்து யோகா பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். ரைட், சரிங்க. அடுத்து நம்ம கழுத்து வலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எலும்பு தேய்மானத்தினால கழுத்து வலி வரலாம். இன்னொன்று, நம்ம நிறைய செல்போன் நோண்டுறோம், நிறைய டிவி பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து இது பண்ணுறோம், வேலை செய்கிறோம். அதே மாதிரி 2 வீலர் டிரைவிங், வேகமான வண்டி ஓட்டுறோம். அப்படி வரும்போது மேடு பள்ளங்கள்லாம் வரும்போது நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு எலும்புகளும் அதாவது வேகமான ஒரு தாக்குதல் உள்ளாகுது. அப்படி தாக்குதல் இல்லாம ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில ஒரு மஜ்ஜை இருக்கிறது, தசை இருக்கிறது. இப்போ கழுத்தெலும்புன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தெலும்பு வந்து பல எலும்புடைய கோர்வை, முதுகெலும்பு என்பது பல எலும்புடைய கோர்வை. அப்போ ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று உராசாமல் இருப்பதற்கு எலும்புக்கு இடையில ஒரு தசை இருக்கிறது. சதை என்பது வேறு, தசை என்பது வேறு.
சதைன்னா நம்ம உடம்புல எங்கோனாலும் பலபலம் தொங்கட்டு சதை. ஆனா தசை என்பது ஒரு இறுக்கமான டைட்டான ஒரு ஜவ்வு, இதுதான் தசை. அந்த தசை என்பது ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று இடிபடாமல் உராய்வு ஏற்படாமல் தடுப்பதற்காக இருக்கக்கூடியதுதான் தசை. அந்த தசை பலமாக இல்லாவிட்டால், அதாவது வயது காரணமாக இல்ல சத்து காரணமாக அந்த தசை பலவீனம் அடைந்தால் அந்த தசை நெகிழ்ந்து எலும்பு ஒன்றோடு ஒன்று உராயும். அப்போ அப்படி வரும்போது வலி மிக அதிகமாகும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி? ஏன்னா நம்ம கழுத்து வலி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர், அதே மாதிரி டென்ஷன்னாலையும் கழுத்து வலி வரலாம். அளவுக்கு அதிகமான மன அழுத்தங்கள், அந்த அழுத்தினாலையும் வரலாம். அப்போ இப்போ இதனால இந்த மன அழுத்தத்தை போக்கிறதுக்குன்னா தியானம் பண்றோம். இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியும் தேவை கழுத்துக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல, ஏன்னா நான் எனக்கு கூட ஒரு காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கழுத்து வலி வந்தது. ஏன்னா இது மாதிரி எனக்கு ஒரு சில அனுபவங்கள் வரும்போது தான் நான் இதுல இருந்து ஒவ்வொன்றத்துலேருந்தையும் நான் வெளியே வர்றதுக்கான முயற்சிக்காக நான் ஒரு தேடல்னால்தான் ஒவ்வொன்றத்தையும் பத்தி நான் கொஞ்சம் தெரிய முயற்சி பண்ணினேன். அதனால இப்ப அதை எனக்கு கழுத்து வலி வந்தது, கழுத்து வலி போய்கிட்டேன். கண்ணாடி போட்டிருந்தேன், கண்ணாடி தூக்கி தூரம் போட்டேன், கண்ணாடி இல்லை. எனக்கு பிபி இருந்தது, பிபியை வெளியே தள்ளிட்டேன், பிபி கிடையாது எனக்கு. அப்போ இப்படி ஒவ்வொன்றத்தையும் என்னுடைய தேடல், அதாவது ஏன் நமக்கு இந்த விஷயங்கள் வருது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது அப்படின்ற ஒரு சிந்தனை சக்தியோடு ஆய்வு நோக்கோடு நம்மை நாம் உள்ளுக்குள் கவனிப்பது. அதாவது தியானம் பண்றோம். தியானம் பண்றதன் மூலமா நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளுடைய அசைவுகளையும் ஒவ்வொரு உடல் உறுப்புடைய வலிகளையும் ஒவ்வொரு அந்த அதிர்வுகளையும் நம்ம கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் போது நமக்கு என்னென்ன நிலைகள் இருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது, அதற்கான ஒரு தேடல். அப்போ அதற்கான புத்தகங்கள் படிக்கிறது, பல்வேறு விஷயங்கள் தேடுறது, அப்படி பண்றதுதான் இது ஒவ்வொரு விஷயங்களும். அதனால இன்னைக்கு கழுத்து வலிக்கான ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு என்னென்ன காரணங்கள் சொல்லிட்டோம். இப்போ அதற்கு தவிர்ப்பதற்கு என்ன அப்படின்னா, கால்சியம் சத்து குறைவினால எலும்புகள் தேய்மானம் வரலாம். கால்சியம் சத்து. அப்போ அந்த கால்சியம் சத்தை ஈடுகட்டுவது எப்படி? கேழ்வரகு, கம்பு, கருப்புளுந்து, அதுக்கப்புறம் வரகு, சாமை, கருப்பு கவுனி அரிசி, வேர்க்கடலை, கருப்புளுந்து கஞ்சி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் இந்த கொட்டைகள். ஏன்னா ஏற்கனவே புரோட்டீன் சத்து வேணும்னு சொன்னார் இல்லையா, இப்ப சார் ஏற்கனவே பேசினார். அதனால அந்த புரோட்டீன் என்பதும் அந்த எலும்பு அது தேவை. அந்த புரோட்டீனுக்கான கொட்டைகள், சுண்டல்கள் பண்ணலாம். நீங்க இந்த கருப்பு உளுந்து உண்மையிலேயே நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க இந்த இளம் பெண்கள் மென்சஸ் வராங்க, ருதுவாகிறாங்கன்னா அவங்களுக்கு கருப்பு உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது இந்த எலும்புகள் பலமடையணும். ஏன்னா சின்ன குழந்தைகள்ல மென்சஸ் வரும்போது அவங்களுடைய எலும்பு அந்த உதிரப்போக்கு ஏற்படும் போது எலும்பு பலவீனம் அடையும். அந்த எலும்பு பலவீனம் அடையாமல் இருப்பதற்காக கருப்பு உளுந்தை களி செய்து கொடுப்பாங்க. இது எல்லா இடங்கள்லையும் எல்லா வீட்டுகளையும் செய்வாங்க. அப்ப கருப்பு உளுந்தனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதனால கருப்பு உளுந்த லேசாக வறுத்துட்டு அதை கஞ்சி காசி குடிக்கலாம், இல்ல பாயாசம் காசி குடிக்கலாம். கருப்பு உளுந்தா கூட வேற சில தானியங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கஞ்சி காசலாம். இல்ல கருப்பு உளுந்து பாயாசம் அற்புதமா இருக்கும். சும்மா லேசா வறுத்துட்டு அதுல நீங்க வெல்லமோ இல்ல பனங்கல்கண்டோ பனை வெல்லமோ போட்டு சேர்த்து குடிச்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். காலையில டீ காபி குடிக்கிறத நிறுத்துருங்க, இதை எடுத்துக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி கீரைகள், சார் ஏற்கனவே சொன்னாரு, முருங்கைக்கீரை சொன்னாரு, பசலைக்கீரை, அதாவது அகத்திக்கீரை கால்சியம் அதிகம் உள்ள ஒரு கீரை அகத்திக்கீரை. அதனால அகத்திக்கீரை என்பது வாரத்துல ஒரு நாள் இல்ல 15 நாளுக்கு ஒரு நாள் அகத்திக்கீரை சாப்பிடலாம், தப்பு இல்லை. முருங்கைக்கீரை மற்ற எல்லா கீரைகளையும் சாப்பிடலாம். அதே மாதிரி பழங்கள், சிட்ரஸ் பழங்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைய இருக்குது. அதாவது லெமனு, பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, இது மாதிரியான பழங்கள், ஆரஞ்சு பழம், எல்லா பழங்கள். அதே மாதிரி நெல்லிக்காய் ஒரு சிறந்த கால்சியம் ஸ்டோரேஜான உணவு. நீங்க நெல்லிக்காயை வேக வச்சாலும் அந்த கால்சியம் வெளியே போகாது, பச்சையா சாப்பிட்டாலும் வெளியே போகாது. அதனால நீங்க நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய் பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம், இல்ல ஊறுகாயாவும் சாப்பிடலாம், இல்ல ஸ்வீட் நெல்லிக்காயும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நெல்லிக்காயோட ஒரு இயல்பு என்னன்னா, அதுல இருக்கிற கால்சியம் சத்தை வெளியே விடாது, இழக்காது. அதான் அதனால நெல்லிக்காயை நிறைய சேர்த்துங்க. அதே மாதிரி நீங்க தண்ணி குடிக்கிறது என்னன்னா, ஃபில்டர் வாட்டர் குடிக்காதீங்க, இனிமையான வாட்டர் குடிக்காதீங்க. அதே மாதிரி ஜூஸ், இந்த கெமிக்கல் போட்ட ஜூஸை குடிக்காதீங்க.
தண்ணி எப்படி குடிக்கணும்னா சாதாரண போர் வாட்டரோ இல்ல குழாய் தண்ணியோ அதாவது அதுல வந்து வறுத்த ஜீரகம், சும்மா லேசா ஜீரகத்தை வறுத்துட்டு அதுல போட்டு ஜீரகம், ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், இதை போட்டு காய வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் நம்முடைய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு உதவுது. ஏன்னா தண்ணியிலேயே நமக்கு சக்தி இருக்குது. ஆனா நீங்க ஃபில்டர் வாட்டர் குடிச்சீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற சத்து வெளியே போயிடுது. அதனால நமக்கு எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்துல நவீன உலகத்துல நம்ம வந்து நம்முடைய அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு எலும்பு தேய்மானம், எல்லாருக்கும் ஆர்த்தட்டிஸ் வருது. அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம ஆங்கில மருத்துவம் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. ஏன்னா நான் என்னை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு 70 வயசு. நான் இது வரைக்கும் அலோபதி டாக்டர்கிட்ட பெரும்பாலும் 95% போனதில்லை. எப்பாவது ரேராக ஒரு சில நேரத்தில் போயிருப்பேன். ஆனா அப்படி போனதோட விளைவு அது சரியில்லைன்ற முடிவோடு வெளியே வந்து சித்தா அல்லது ஹோமியோபதி இந்த மருத்துவத்தால் தான் நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன். அதனால நான் வந்து அலோபதி டாக்டர்கிட்ட இன்னைக்கு என்னுடைய 70 வயதுல அலோபதி கிட்ட போனதுன்னு என்பது ஒரு 5% கூட இருக்காது. அப்படிதான் நான் எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளை கூட நான் வந்து இப்போ எல்லாருமே நான் வந்து ஹோமியோபதி சித்தாவில் தான் வளர்த்துருக்கிறேன் ஒழிய நான் அலோபதி பக்கம் போய் வளர்க்கல. ஆனா அலோபதி மருத்துவத்தை நான் குறை சொல்லல. அலோபதி என்பது கெமிக்கல் கலந்த மருந்துகளை உட்கொள்வதனால சைடு எஃபெக்ட் ஏற்படுது. அதனால பல்வேறு வேறு விதமான நோய்கள் உருவாவதற்கு காரணமா அமைது. அதனால கூடிய மட்டும் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இந்த இயற்கை மருந்துகளை, இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி நீங்க உணவு முறைகள், அதே மாதிரி இயற்கையான உணவு முறைகள், அதாவது காலையில் நான் தான் டீ காஃபி சாப்பிடாதீங்க, கஞ்சி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க நோயில இருந்து தப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து காய்கறிகள். காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப நல்லது. அதாவது இப்ப இந்த இரண்யா கூட இருக்குதுன்னு வச்சுங்களேன். இரண்யா அந்த வயிறு, ஆனா இதுவும் வந்து ஒரு தசைப்பகுதி. இந்த தசைப்பகுதி வீக்னஸ்னால தான் இரண்யாவே வருது. அப்போ அந்த இரண்யாவை தவிர்க்கிறதுக்கு என்னன்னா மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடுங்கன்றாங்க. மஞ்சள் பூசணிக்காயை பச்சையாவே தோலை சீவிட்டு மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடலாம், வெண்பூசணிக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காவே பச்சையாவே சாப்பிடலாம். அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் லேசான இனிப்பா இருக்கும். அதை சாப்பிட்டீங்கன்னா மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுடைய இரண்யா பாதிப்பு வரவே வராது. அதுக்கப்புறம் ஏன்னா இரண்யாவை பத்தி அது ஒரு தனி சப்ஜெக்ட், நான் அதை பேச விரும்பல. இருந்தாலும் அந்த காய்ன்றதுல மசில் ஸ்ட்ரென்த்ன்றதுக்காக இந்த மஞ்சள் பூசணிக்காயை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பழங்கள்லாம் பெரிஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில பயிற்சிகள் நம்ம சொல்ல வரோம். என்னுடைய அனுபவம் எதான், ஏன்னா என்னுடைய கழுத்து அனுபவத்தை என்னன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோரே கழுத்து வலி வந்துச்சு. கழுத்தை வந்து என்னால் அப்படி திருப்ப முடியாது, அசைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நிறைய கடுமையான உழைப்பாளி. அதுல 2 வீலர்ல ஒரு சின்ன ஒரு பிசினஸ், முதல்ல ஆயில் பிசினஸ் பண்ணேன். ஊரா எடுத்து போய் நான் செக்கு அடி எண்ணெய் கொண்டு போய் சப்ளை பண்ணியிருந்தேன். முதல்ல தான் என்னோட தொழில். அப்போ அப்படி வரும்போது எனக்கு நிறைய வேகமா அப்போ வந்து தெரியாது. அதாவது மோடு பள்ளம் கூட தெரியாம வண்டி ஓட்டுவேன். ஏன்னா அப்போ அந்த இளமை வேகத்துல எனக்கு ஏன்னா நம்ம வண்டியில சாகபிச்சம் இருக்குது இல்ல, நம்ம எம்மா வேகம் போனாலும் ஒன்றாகாது. அப்போ உடம்பு அதுக்கு அந்த மாதிரி ஒத்து வச்சது. அதனால ஓடினேன். அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள்லயே எனக்கு கழுத்து வலி ஆரம்பிச்சிச்சு. இந்த எலும்புகள் அந்த வலி தெரிஞ்சுது. அப்புறம் டாக்டர் கிட்ட போனா அவரு ஏதோ மருந்து கொடுத்தாரு. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. ஹோமியோபதி தான். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கப்புறம் என்னுடைய தேடலை ஆரம்பிச்சேன். கழுத்துக்கான பயிற்சிகள். ஏற்கனவே நான் யோகாவில் நீண்ட நாளா யோகாவுடைய தொடர்புல இருக்கிறேன். இருந்தாலும் யோகாவில் வந்து நெக் ரொட்டேஷன் பண்ண சொன்னாங்க. நெக் ரொட்டேஷன் பண்ண அதிகமான வலி வருது. அதாவது நெக் ரொட்டேஷன் என்னன்னா, கழுத்தை வந்து இப்படி முன்ன வந்து இப்படி வச்சு இப்படி ரொட்டேஷன் பண்றது மூச்சோட. அதாவது மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். இதுக்கு பேர் நெக் ரொட்டேஷன், அதாவது கழுத்தை சுற்றும் பயிற்சி. இந்த கழுத்தை சுற்றும் பயிற்சி வந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக தெரிஞ்சுது. அதனால கழுத்து வலி, எலும்பு தேய்மானம், மசில் வீக்னஸ் இருக்கிறவங்க நெக் ரொட்டேஷன் பண்ண தேவையில்லை. அப்ப அதுக்கு என்ன பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, கழுத்தை மூச்சை மேல் இழுத்து, மூச்சை உள்ளிழுத்து மேலே பார்க்கலாம், மூச்சை வெளியே விட்டு கீழே குனியலாம். அதே மாதிரி மூச்சு இழுத்துட்டு இப்படி வலது பக்கம் திரும்பலாம். மூச்சை நேரா வரும்போது மூச்சு இழுத்து இடது பக்கம் திரும்பி மூச்சை விடலாம். இப்படி திரும்பும் போது மூச்சை வெளிவிடணும், நேரா வரும்போது மூச்சை இழுக்கணும். அதே மாதிரி 2 பக்கம் அதே மாதிரி இது பாருங்க. கழுத்தை வந்து கீழ் நோக்கி உங்களுடைய ஷோல்டர் மேல கொண்டு போகலாம். ஷோல்டர் மேல அதாவது சாய்க்கணும்.
அப்போ அப்படி வரும்போது மூச்சை விடணும், நேரம் வரும்போது மூச்சை இழுக்கணும். இது ஒரு சிம்பிளான கழுத்துக்கான பயிற்சி. ஆனா அதுக்கு அர்த்தமா இந்த உள்ள இருக்கிற எலும்புக்கு இடையில இருக்கிற மசிலை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இது ஒரு மிக முக்கியமான, இது வந்து எக்ஸசைஸ்ல கூட நிறைய சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா இந்த நான் அந்த கழுத்தை திருப்புற பயிற்சி சொல்லுவாங்க, நெக் ரொட்டேஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த பயிற்சியை யாரும் சொல்லி தருவதில்லை. அதனால நான் இதை உங்களுக்கு பெக்குலியரா என்ன சொல்ல வரேன்னா, இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் வெறும் வெற்றி கண்ட விஷயம் இது. அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 20 ஆண்டு காலமாக 25 வருஷமா கழுத்து வலி வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா பாருங்க, 2 கையும் இப்படி கோத்துக்குவேன், கோத்துட்டு பின்னாடி இப்படி வச்சு முன்ன கழுத்தை தள்ளுவேன். இப்படி தள்ளும் போது அந்த கழுத்தினுடைய பின்பக்க மசில்ஸ், அந்த தசைகள் வந்து ஒரு மாதிரி விரைப்புத்தன்மை ஏற்படும். அந்த பின்னால இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி இந்த கையை இப்படி முன்ன வச்சு இப்படி பின்னாடி தள்ளுங்க, தலைய இப்படி பின்னாடி தள்ளும் போது முன்பக்க அந்த மசில்ஸ், அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் திரும்பி வந்து வலது பக்கம் இந்த கையை வச்சு இப்படி இடது பக்கம் தலையை நல்லா தாய்ங்க. ஆனா தலை வந்து இப்படி படுக்க கூடாது, அதாவது ஸ்ட்ரென்த்தா நிக்கணும். ஆனா நீங்க உங்க பலத்துல இந்த தலையை வந்து தள்ளணும் இடது பக்கம். இப்படி தள்ளும் போது இந்த வலது பக்கம் இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி இடது கைய இப்படி தலையில வச்சு இடது பக்கம் இப்படி தள்ளுங்க, ஆனா தலை சாயக்கூடாது. இப்படி வச்சீங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த எலும்புக்கு இடையில இருக்கிற தசை பகுதிகள் பலமடையும் போது உங்களுக்கு எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தொடாது. தொடாதன் மூலமாக உங்களுக்கு வலி ஏற்படாது. நீங்க காலர் போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்க டாக்டர்கிட்ட, அலோபதி டாக்டர்கிட்ட போனா என்ன பண்றாங்க, ஒரு கழுத்துல ஒரு காலர் போட்டுங்கப்பா. காலர் போட்டுட்டீங்கன்னா அந்த மசில்ஸ், அதாவது எலும்பு வந்து ஒன்றோடு ஒன்று தொடாம தூக்கி பிடிக்குது. அதாவது கீழே இப்படி உட்காடுற அந்த எலும்பை மேல இப்படி தூக்கி பிடிச்சி 2 சுத்தி காலர் போட்டுக்கிறாங்க. காலர் போட்டுக்கிறதன் மூலமாக அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு கேப் கிடைக்குது. ஆனா தலை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் மேல கீழே உட்காராம இப்படி ரொம்ப டைட்டா ஒரு மாதிரி பூச்சி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த கஷ்டங்கள், இந்த தசை பலப்படுத்துமா பயிற்சி, இது ஒண்ணு சிம்பிள் பயிற்சி தான். ஒண்ணு இப்படி தள்ளுறீங்க, ஒண்ணு இப்படி தள்ளுறீங்க, ஒண்ணு இந்த வலது பக்கம் தள்ளுறீங்க, இடது பக்கம் தள்ளுறீங்க. இதுதான் சாதாரணமா கழுத்தை சுத்துற பயிற்சி செய்ய வேண்டாம். வலது பக்கம் சாயுங்க, இடது பக்கம் சாயுங்க மூச்சோடு. அதே மாதிரி மேல மூச்சோடு, கீழே மூச்சோடு. அப்புறம் திருப்புறது, மூச்சோடு வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டு நான் ஸ்ட்ரென்தன் பண்ற இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்து வலி வரவே வராது. இது என்னுடைய அனுபவபூர்வமான படிப்பினை, உண்மை. அதனால வந்து இது சார் சொல்றாரு, நம்பலாமா நம்ப வேணாமா? இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்ன கூட. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஐயா இதை செய்வானா சார்? என்ன சார் நாங்க இது வந்து டாக்டர் வந்து என்னென்ன மருந்து எல்லாம் கொடுக்குறாரு, நீங்க சிம்பிளா வந்து கழுத்தை மசில்ஸ் ஸ்ட்ரென்த் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னா விளையாட்டா சொல்றீங்க அப்படின்னாரு. ஐயா இது என்னுடைய அனுபவ உண்மை, நீ செய்யணும்னு நினைச்சுன்னா செஞ்சுன்னா உனக்கு நிச்சயம் பலன் உண்டு, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் ஊக்குவிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து யோகாவில் பல்வேறு விஷயங்களை ஆய்வு நோக்கோடவே நான் யோகா பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் யோகாவை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படி யோகா பண்ணும்போது இதெல்லாம் ஏற்படுகிற என்னுடைய அனுபவ உண்மைகள். அதே மாதிரி தலையணை முக்கியமானது என்னென்ன, கழுத்துக்கு தலையணை. சிலர் பார்த்தீங்கன்னா தலகாணி வந்து ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் 5 அங்குலம் கூட தலகாணி வச்சுன்னு தலையை நல்லா உயரமா வச்சுன்னு படுப்பாங்க. அப்படி படுக்கக்கூடாது. தலையணை என்பது ஒரு 1.5 இன்ச்சு அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 1.5 இன்ச்சு கனம் தான் இருக்கணும், 2 இன்ச்சுக்கு மேல போகவே கூடாது. அது மட்டும் இல்ல, தலையணை வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கக்கூடாது. அதாவது தலையை இங்க வச்சீங்கன்னா தலை நகர்ந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி நகர்ந்து போனீங்கன்னா இந்த எலும்பு வந்து வலி தெரியும். அதனால கூடி மட்டும் தலையணை வந்து டைட்டா இருக்கும். அந்த டைட்டா இருந்துச்சுன்னா நீங்க அதுல பார்த்தீங்கன்னா தலை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே தலை நிற்கும், தலை நகர்ந்து போகாது. நீங்க திரும்பும் போது தலை ஒரு இடத்துல படுத்திருப்பீங்க, கழுத்து வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும். அப்படி போற மாதிரி தலையணை வச்சுக்கூடாது. தலை என்பது ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன தலையணை வச்சு படுக்கத்தான் நல்லது. அதாவது தலையணை வந்து மேக்சிமம் கனமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா தலைக்கு போற ரத்த ஓட்டம் அதிகமாக போகாது. அதனால ரத்த ஓட்டம் அதிகமாக போகக்கூடிய வகையில லிமிட்டா நம்முடைய கழுத்து நேரா எவ்வளவு நிக்குதோ அந்த அளவு உயரத்துக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாவே இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மாதிரியான தலையணையை வச்சு படுங்க. இன்னொன்று வந்து நம்ம கழுத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கழுத்துல வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்குது,
விசுக்தி சக்கரம் என்ற ஒரு சக்கரம். நமக்கு உடம்புல வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. என்னென்ன சக்கரம்? மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுக்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சகசரநாம சக்கரம். இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரங்கள்ல விசுக்தி சக்கரம் கழுத்தினுடைய தொடர்புடையது. அப்போ விசுக்தி சக்கரத்தினுடைய இதுக்கு இந்த இந்த சக்கரம் இதுல வந்து இதனால தைராய்டும் வரும். தைராய்டு விசுக்தி சக்கரத்துல நம்ம வந்து சில அதாவது மன அழுத்தம், இந்த தேய்மானங்கள், அது மட்டும் இல்ல சில அங்க வந்து ஒரு தைராய்டு சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பியில சரியாக சுரக்கவில்லையானா அது தைராக்சின்ற ஒரு திரவம் சுரக்குது. அந்த சுரக்கலைன்னா நமக்கு வந்து அது ஒரு உடல் ஒரு சிலருக்கு வந்து உடல் குண்டாவும், ஒரு சிலருக்கு ரொம்ப மெலிந்து போகணும். அந்த தைராய்டு 2 விதமான தைராய்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும். இதற்காக சில பயிற்சிகளும் இருக்குது, இதற்கான சில முதிரைகள் இருக்குது. 9:10 ஆயிடுச்சு. சரி சார். அப்புறம் சரி, இதுக்கான முதிரைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல் முதிரை வந்து முனி முதிரை அப்படின்ற ஒரு முதிரை இருக்குது. முனி முதிரைனா என்னன்னா, அதாவது இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிற முதிரைகள் பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீர், சுண்டு விரல் என்பது நீர் தத்துவம், இது வந்து நில தத்துவம், இது நடுவிரல் வந்து ஆகாய தத்துவம், இது வந்து காற்றுடைய தத்துவம், இது அக்னி தத்துவம். இந்த 5 விரலும் 5 பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையது. அதனால நாம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு இந்த முனி முதிரையில அதாவது நடுவிரல் சுண்டு விரல், நடுவிரல் சுண்டு விரல் வலது கையில பாருங்க, நடுவிரல் சுண்டு விரல் அக்னி, அதாவது இந்த கட்டை விரல தொட்டு இருக்குது இந்த முனை. இடது கை என்ன பண்ணுதுன்னா, அக்னியினுடைய அந்த சுண்டு விரல் வந்து அக்னியினுடைய அதாவது கட்டை விரலுடைய அந்த கணு பகுதியில கீழே, கட்டை விரல் மேல இருக்குது, நீர் சுண்டு விரல் வந்து கீழே இருக்குது. இப்ப பாருங்க, இப்படி வச்சுக்கணும். தெரியுதுங்களா? இத நோட் பண்ணீங்க. ஏன்னா இந்த என்ன விஷயம்ன்றது இதை நோட் பண்ணீங்கன்னா தான் நீங்க அடுத்த முறை ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால இது அப்படியே எழுதிங்க சார். இது முனியா சார்? முனி முத்திரையா? ஆமா, முனி. முனி. ஓகே. எஸ் சார். அதாவது சுண்டு விரல், நடுவிரல், வலது கை வந்து அதாவது கட்டை விரல், இந்த 3 விரலுடைய முனை தொடுதல். அதாவது மோதிர விரல், அதாவது ஆள்காட்டி விரல், அதாவது மோதிர விரல் என்பது பூமி, ஆள்காட்டி விரல் என்பது வாயு. இந்த பூமியும் வாயுவும் நீட்டி வச்சுக்கணும். நீரு, ஆகாயம், அக்னி, இது 3ஐயும் தொடணும். இதை முக்கியமா எழுதிங்க. அதுக்கு அடுத்தது இடது கையில நீர் வந்து அக்னியுடைய நடுப்பகுதியில தொடணும். அக்னி வந்து நீரை அடக்கி அதை அழுத்தி இருக்கணும். இதான் முக்கியமா. இடது கைக்கும் வலது கைக்கும் 2த்துக்கும் தனித்தனிய வித்தியாசங்கள். இதை எழுதி வச்சுங்க. இது வந்து முனி முதிரைன்னு பேரு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து வேறு சில முதிரைகள் சொல்றேன். சங்கு முதிரைன்னு ஒண்ணு இருக்குது. சங்கு முதிரைன்னா இந்த 2 கையும் ஒன்றாக இப்படி கோத்து இப்படி வச்சுக்கிட்டீங்களா, இதுக்கு பேரு சங்கு முதிரை. இந்த முதிரை நம்முடைய சார் இது எல்லாமே வந்து சர்விக்லஸ் ப்ராப்ளத்துக்கா சார்? ஆமா சார், ஆமா சார். ஓகே சார். சர்வைக்கல் தான். ஓகே. சர்வைக்கல் தான். கழுத்து வலிக்கான முதிரைகள் தான் இப்ப நான் சொல்லின்னு வரது எல்லாமே. தைராய்டுக்கான இது விஷயமே நான் சொல்ல வரல. சரிங்க சார். ஏன்னா தைராய்டு விஷயங்கள்லாம் சொன்னா இன்னும் நீண்ட நேரம் ஆகும். நான் இதோட இது பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சங்கு முதிரை. அதுக்கு அடுத்தது ஆகாய முதிரை. ஏன்னா இந்த விசுக்தி கழுத்து என்பது ஆகாயத்தோட தொடர்புடையது. அதனால ஆகாய முதிரைன்றது என்னன்னா, நடுவிரல், இது வந்து ஆகாயம், நடுவிரல் ஆகாயத்தோட தொடர்புடையது. ஆகாயமும் அக்னி கட்டை விரல், இது தொட்டு இது பேர் வந்து ஆகாய முதிரைன்னு பேரு. இந்த முதிரையில நான் வந்து ஒவ்வொரு முதிரையும் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முதிரையில வந்து முதல்ல ஒரு 4 முறை 5 முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து லேசாக மெதுவாக மூச்சு விடணும். இது மாதிரி ஒரு 5 முறை மூச்சு ஆழமா இழுத்து மெதுவா விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு முதிரையும் நான் சொன்னது முனி முதிரை, அதுக்கு அடுத்தது சங்கு முதிரை, அதுக்கு அடுத்தது ஆகாய முதிரை. ஆகாய முதிரை என்பது கழுத்துக்கான பெக்குலியர் முதிரை தான், அதுவும் ஆகாய முதிரை. அதுக்கு அடுத்தது சூன்ய வாயு முதிரை. சூன்ய வாயு முதிரை, அதாவது இது வந்து
இந்த இந்த முதிரைக்கு பேரு சூன்ய வாயு, சூன்ய முதிரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதயத்துக்கெல்லாம் பொதுவாது. ஆனா சூன்யம் வாயு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். இது பாருங்க, சூன்ய வாயு என்பது என்னன்னா நடுவிரல், அதாவது ஆகாயம் பிளஸ் காற்று, இத மடக்கி அக்னியினுடைய அடியை தொடரும். அக்னியினுடைய அடியை தொடரும். நல்லா பாருங்க, அதாவது நடுவிரல் காற்று, ஆள்காட்டி விரல், அக்னி கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொட்டு கட்டை விரல் வந்து இந்த 2 விரல்களின் மீது அழுத்தி இருக்கணும். இப்படி அழுத்தி இருப்பதன் மூலமாக இது வந்து சூன்ய வாயு முதிரை. இது வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதையும் நோட் பண்ணிங்க. ஆகாய முதிரை சொல்லி சங்கு முதிரை. அப்புறம் கழுத்துக்கான சில வந்து மகா சிரசு முதிரைன்னு ஒண்ணு இருக்குது. மகா சிரசு முதிரைன்னா மோதிர விரல் மடித்து அக்னி அடியை தொட, இதுதான் இந்த மாதிரியான இது ஒரு பயிற்சி. இதை கொஞ்சம் பாருங்க. இந்த முதிரை சார் அது மகா என்ன சார்? அது மகா மகா சிரசு முதிரை. ஓகே சார். சார் மகா சிரசு முதிரை, ஆகாய முத்திரை வந்து ஆகாச முத்திரைன்னு சொல்லலாமா சார்? ஆகாச முதிரைன்னு சொல்லலாம். ஆகாஷ, ஓகே சார். ஆகாச முதிரை, ஆகாய முதிரை ஏதாவது ஒண்ணு. எஸ் சார். இது வந்து மகா சிரசு முதிரை. பாருங்க, அதாவது மோதிர விரல் வந்து அக்னியுடைய அடியை தொடரணும். அதாவது கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொடரும். மோதிர விரல் கட்டை விரலுடைய அடிப்பகுதியை தொடணும். நடுவிரல், அப்புறம் ஆள்காட்டி விரல், அக்னி அதாவது கட்டை விரல், இது 3ம் முனை தொடரும். இதுக்கு பேரு மகா சிரசு முதிரை. எஸ் சார். இந்த மாதிரி இந்த முதிரைகள்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய கழுத்து வலி கண்டிப்பாக குறையும், கழுத்து வலி இல்லாமல் இருக்கலாம். அதனால நான் சொல்ற உணவு முறைகள், அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும், நல்லா தூங்கணும். இந்த மாதிரிலாம் தூங்கும் போது டெய்லி, அதாவது ஒரு பாசிட்டிவாக நினைச்சு நம்முடைய உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு 2-3 முறை என்னுடைய கண்ண முடியணும். நீங்க படுக்க போகும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, அதாவது உங்களுக்கு எங்கெங்க வலி இருக்குதோ அங்க வலியெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சு, இந்த வலியெல்லாம் சரியாயிடும், மனமே என்னுள் இருக்கும் மருத்துவரே நீங்கள் இந்த வலியெல்லாம் எனக்கு போக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, கடவுளே எனக்கு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணீங்கன்னா உங்க உடல் வந்து லேசா ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே பெட்ல படுத்துங்க. இது தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 நிமிஷம் இந்த உடல் வலிகளை பற்றி நினைத்து விட்டு தியானம் செஞ்சுட்டு அப்படியே படுத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா ஆழமா இருக்கும். அதாவது லேசா கனவு வருது, அப்புறம் உருட்டல் பரட்டலாம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. வலி தெரியாது. அதாவது யூரின் போறவங்க கூட, அடிக்கடி யூரின் போறவங்க கூட யூரினை தள்ளி போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அதாவது இதுல இன்னொரு முக்கியமான முதிரை என்னன்னா, இந்த பிராண சக்தி, அதாவது நீங்க அந்த வலி இருக்கிற இடத்துல இது பாருங்க, இது வந்து பிராண சக்தி, பிராண முதிரைன்னு பேர். இந்த பாருங்க, இத கடைசியா ஒரு முதிரை சொல்லிடுறேன். இந்த பிராண முதிரை, அதாவது நீர், பூமி, அக்னி, இது 3ஐயும் தொட்டு வாயு, ஆகாயத்தை நீட்டி பண்றது பிராண முதிரை. இந்த பிராண முதிரைன்னா பிராண சக்தியை நம்ம உடல்ல டெவலப் பண்றது. ஒரு மனிதனுக்கு பிராண சக்தி நல்லாக இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பா இருக்கும். பிராணசக்தி குறைஞ்சா நமக்கு சோறு வரும். அதனால இந்த முதிரை வந்து பொதுவாகவே ஜென்ரலா எப்போ வேணாலும் எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு பேர் வந்து பிராண முதிரைன்னு பேர். பிராணன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய உடலுக்கு கிடைக்கிற சக்தியினுடைய மண்டலமே பிராணம் தான். நம்ம உயிர் பிராணம், அந்த பிராண முதிரைன்னு பேர் இது. இந்த முதிரையை நீங்க எப்ப வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு நீங்க படுக்கைக்கு போகும்போது இந்த எண்ணங்களை, நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், நம்ம ஹீலிங், நம்ம உடல் உறுப்புகள் நல்லாக செயல்படும், நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா எந்த விதமான கவலைகள் இல்லாம நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துல தூங்குவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் இப்பொழுது மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். மாஸ்டர்ஸ் முன் வாருங்கள், உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், கருத்துக்களையும் கூறுங்கள், உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன்.
மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம், நமஸ்காரம் சார். அந்த முனி முத்திரை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எப்படி வைக்கணுங்கிறது அவரு காமிக்கும் போது அது கேமரா விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்க சொல்லுங்க சார். முனி முத்திரை லெஃப்ட் ஹேண்டு. அந்த இது நீர் இது நீர் சுண்டு விரல் வந்து கட்டை விரலுடைய மைய பகுதியை தொடணும். மையப்பகுதி அதாவது முனைய தொடக்கூடாது. மையப்பகுதி சுண்டு விரல் வந்து கட்டை விரலுடைய மைய பகுதியை தொடணும். சரி. அதாவது கட்டை விரல் வந்து சுண்டு விரலுடைய முனை பகுதியை அழுத்திருக்கணும். தெரியுதுங்களா? தெரியுது. கோடு கிட்ட வைக்கலாமா சார்? கோடு கிட்ட வைக்கலாமா? கோடு வருது இல்ல? ஆமா, அந்த கோடு தான். சரி. கோடு தான். அதுதான் சார். அது டவுட் இருந்தது, அதுக்காக தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. நன்றி. ஒரு மாதிரியும் இடது ஒரு மாதிரி செய்யணும். அது வந்து இது தெரிஞ்சது. ஓகே சார். வேற ஏதாவது முதிரைகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். நண்பர்களே, முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். சாரிடம் பேசுங்கள். ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி கூட பேசலாம். சார்கிட்ட கருத்துக்களை சொல்லுவார். உணவு பழக்கங்களையும் சொல்லலாம். கழுத்து வலி பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கழுத்து வலி வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. அதாவது நீங்க 70 இல்ல 80 வயது ஆனா கூட வராமல் தவிர்க்கலாம். இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அதாவது நான் சொன்ன இந்த பயிற்சி இதை மறந்துடாதீங்க. இது இப்படி பின்னாடி தள்ளுறது, பின்னாடி இருந்து முன்ன தள்ளுறது, இப்படி முன்ன இருந்து பின்னாடி தள்ளுறது, ரைட் லெஃப்ட், இது மாதிரி இந்த பண்ணும்போது இந்த மசில்ஸ் கழுத்து சுத்தி இருக்கிற உள்ள இருக்கிற தசை பகுதிகள் பலமடையும். நான் சொல்றது சதை வேறு தசை வேறு, அதை மறந்துடாதீங்க. சதை என்பது வயிற்றுல தொங்குறது, அங்கங்க தொங்குறது எல்லாம் வந்து சதை. ஆனா தசை என்பது எலும்புக்கு இடையிலையும் உள்ளேயும். இப்ப இந்த கையில இருந்து இதுக்கு பேரு மசில்ஸ், சதை, தசை. இது இப்ப நீங்க கையை மடிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குண்டா வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து தசை. இது கெட்டியாக இருக்கும், ஆனா லூஸா இருக்கிறது வந்து சதை. இதான் சார் விஷயம். இந்த மாதிரி மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான சில பயிற்சிகள் நான் இப்ப சொன்னேன். கழுத்து மசில்ஸ் சார் எல்லாமே 5 தடவை பண்ணா போதுமா சார்? போதும். இல்ல நீங்க அதிகமா கூட பண்ணுங்க, தப்பு இல்ல. அதனால அதிகமா பண்றதுனால தவறு இல்லை. இருந்தாலும் ஒரு 5 முறை வந்து நல்ல ஆழ்ந்த மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து நிறுத்தி மெதுவாக வெளிவிடணும். ஏற்கனவே சார் சொன்னாரு, 4 முறை உள்ளிழுங்க, 4 முறை நிறுத்துங்க, 8 முறை 8 என்ற கவுண்டிங்ல வெளியில விடணும். ஆமா. அது சரி. இதுல வந்து ஏதாவது உங்களால முடியலன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்ன கொஞ்சம் குறைவாக கூட பண்ண முடியும், பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதாவது எடுப்பிலேயே நம்ம வந்து ரொம்ப நீண்ட நெடிய மூச்சை பயன்படுத்த முடியாது. இது சாப்பிட்ட பிறகு கூட பண்ணலாம் இல்ல சார்? நோ, சாப்பிட்ட பிறகு மூச்சு பயிற்சியை பண்ணக்கூடாதுமா. அதாவது நீங்க வெறும் முதிரைகள் வேண்டுமானாலும் பண்ணலாம், ஒழிய மூச்சோட பண்ணக்கூடாது. ஆமா, அதாவது ரொம்ப ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட தேவையில்லை. இப்ப சாப்பிட்டு ஒரு 2 hours ஆயிடுச்சு, பரவாயில்ல, பண்ணலாம். அதனால ஆழ்ந்த உடனே சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. ஓகே சார். தேங்க்யூமா. நன்றி. சாப்பிட்ட உடனே பண்ற ஒரே ஒரு பயிற்சி யோகாசனத்துல என்னன்னா வஜ்ராசனம் மட்டும்தான். வஜ்ராசனம் தெரியலீங்களா? தெரியும். இது பின்னால கால வந்து ஆமா, வஜ்ராசனம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே கூட பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணலாம்னா, அந்த வஜ்ராசனம் பண்றதுனால உங்களுடைய தண்டுவடம் முதுகெலும்பு முழுவதாக ஸ்ட்ரெயிட்டா நிக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட்டா நிற்பதுனால உங்களுக்கு ஜீரண சக்தி ஒழுங்காக சீக்கிரம் நடக்கும், அஜீரணம் வராது. உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு கஷ்டமாகுது, அஜீரணமா இருக்குதுன்னா வஜ்ராசனம் போட்டு உட்காந்தீங்கன்னா எளிமையாக ஜீரணமாகும். அதனால சாப்பிட்ட உடனே செய்யற ஒரே ஒரு பயிற்சி வஜ்ராசனம் மட்டும்தான். அந்த வஜ்ராசனத்துல உட்காரணும்னா அந்த இது பாதம் வந்து ஃபுல்லா மடிக்க முடிய மாட்டேங்குது சார், கொஞ்சம் இதுவா மடிக்க முடியுது. அதாவது விரல வந்து மடிச்சு அது மேல வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன்.
ஒரு நிமிஷம். அதாவது சாதாரணமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு இது போட்டுக்கணும், தலகாணி அது மாதிரி பெட்ஷீட் ஏதாவது வச்சுக்கணுங்கிறீங்களா? தலகாணி எல்லாம் வேண்டாமா, நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேமா. ஒரு பெட்ஷீட்டை வந்து ரவுண்டா உருட்டிங்க. ஒரு பெட்ஷீட்டை ரவுண்டா உருட்டிட்டு, ரவுண்டா நான் சொல்றது உருட்டிட்டு, இந்த கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, இப்படி உட்காருங்க இல்லையா, அந்த கணுக்காலுக்கு இடையில கீழே வச்சுங்க. இந்த கணுக்கால் இடையில, பாதத்துக்கு இடையில கணுக்கால் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, புரியுது சார். அந்த கணுக்கால் பெண்ட் வரும், அந்த பெண்டுக்கு வந்து அது மாதிரி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு வலி தெரியாது. ஓ சரி சரி. அதனால அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை உருட்டி அந்த கணுக்காலுக்கு கீழே வச்சுங்க, வலிக்காது, நல்லா இருக்கும். வந்து ஒரு சின்ன துணி பெட்ஷீட் போட்டுங்க கீழே, அது சமமா போட்டுங்க. ஆனா அந்த கணுக்காலுக்கு இடையில ஒரு பெட்ஷீட்டை உருட்டி வச்சுக்கணும். சரி சரி. ஆமா, சமமா, அதாவது ஒரு 1.5 அடி அகலத்துக்கு உருட்டி 2 காலுக்கும் இடையில வச்சுக்கணும். அப்ப வந்து கால் வந்து சரியா வச்சுக்க முடியும். பாதம் வந்து கீழே படுற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வலிக்காது, முட்டியும் வலிக்காது, கணுக்காலும் வலிக்காது. சரி சரி. அதுக்கான டிப்ஸ். சரி சரி. வஜ்ராசனத்துல உட்காருவதற்கான டிப்ஸ் அதுதான். ஓகே சார். சாதாரணமா ஒரு பெட்ஷீட் வச்சு போட்டுங்க. அதுக்கு மேல உருட்டி அதை வச்சுட்டு உட்காருங்க. எவ்வளவு நேரம் நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்தீங்கனாலும் வலி தெரியாது. சரி சரி. சரி சார். நன்றி மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் அவர்களே. இப்பொழுது மாஸ்டர்ஸ், இன்னும் ஒரு மாஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். யாராவது சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்துங்கள், அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், முன் வாருங்கள். அப்படி யாரும் கையை உயர்த்தவில்லை என்றால் நான் அடுத்த நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். இன்னும் ஒரு மாஸ்டர் திருமதி பாரதி மேடம் அவர்களே கையை உயர்த்துள்ளாங்க, அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். வணக்கம் மேடம். ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். நாங்க டீச்சரா ஒர்க் பண்றதால கழுத்து வலி ரொம்ப அது அளவுக்கு அதிகமாவே இருக்குது. அதனால இப்போ உங்க பயிற்சியெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். மிக்க நன்றி. நல்லா புரியும்படியா சொன்னீங்க, 1க்கு 4 தடவை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி உடம்புல தசை கடை இன்னொரு நாள் எப்போ டைம் கிடைச்சா அது கூட சொல்லி கொடுங்க சார். இந்த ஹேண்ட் மசில்ஸ் எல்லாம், அதான் இந்த கையை தூக்கி போர்ட்ல எழுதுறோம்ல சார், அந்த ஜாயிண்ட், அந்த ரைட் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் மசில்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குன்றாங்க. வெஜிடேரியனு. ஆமா சார், வலது கை ஷோல்டர்ல ஜாயின் இருக்கு இல்லையா, அது. ஆமா ஆமா, அதுதான் கொஞ்சம். சரிமா. அப்புறம் நீங்க வந்து ஷோல்டர் ரொட்டேஷன், அதாவது கழுத்து ரொட்டேஷன் சொன்ன இல்லீங்களா? ஆமா, ஷோல்டர் ரொட்டேஷன் இருக்குது. ஆமா ஆமா பண்றோம் சார், அதுவும் பண்றோம். இந்த மசில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்கன்னாரு டாக்டர். அதனால வேற ஏதாவது ஐடியா இருந்தா கூட சொல்லுங்க. முத்ராஸ் ஏதாவது. அதாம்மா, அதாவது இது வந்து இது பாருமா, இது வந்து மூச்சோட செய்யணும். ஓகே சார். மேல தூக்கும் போது மூச்சு இழுங்க, இப்படி விடும் போது மூச்சை விடுங்க. ஓகே ஓகே. மேல இடுங்க, மூச்சை விடுங்க. இப்படி ஒரு 5 முறை செய்யுங்க. மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் மூச்சை இடுங்க, மூச்சை விடுங்க, மூச்சை இடுங்க, மூச்சை விடுங்க. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு நிமிஷம், இதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்லிருப்பாங்க பாருங்க. ஷோல்டர் மேல தூக்குறீங்க, கீழே விடுறீங்க, இப்படி மேல இடுங்க, விடுங்க. புரியுது. சரிங்களா? இப்போ இந்த ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க, என்ன தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா நான் மேல நின்று பண்றேன்,
ஆ ஆ. தெரியுது சார். அதே மாதிரி பெடலிங் மாத்தி ஓகே ஓகே. பெடலிங் சிமிலர் டு ஆ பெடலிங். கையிலே பெடலிங். ஓகே சார். தெரியுது தெரியுது. இதெல்லாம் வந்து இந்த ஷோல்டர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ற பயிற்சிகள். ஓகே சார் ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் வந்து இப்படி இரவுல பண்றதை விட காலையில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில ஓகே சார். காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா பண்ணீங்கன்னா வயிறு காலியா இருக்கும். வயிறு காலியா இருக்கும்போது தான் அந்த பயிற்சிகள்லாம் பண்ணணும். ஓகே ஓகே சார். மிக்க நன்றி. ஆமா புரியுது சார். இருக்கும்போது பண்ணணும். சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு எந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை. ஓகே சார் ஓகே சார். சாப்பிட்ட உடனே மெதுவா ஒரு வாக்கிங் போய் வரலாம். ஒரு கொஞ்சம் தூரம், அது கூட ஸ்லோ வாக்கிங், வேகமான வாக்கிங் தேவையில்லை. ஸ்லோ வாக்கிங் போய் வரலாம். ஓகே சார். அது கூட ஸ்லோ. அதே மாதிரி இந்த கழுத்துக்கு இன்னொரு விஷயம்னா வானத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா அந்த நீல நிற கலரு இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறையறதுக்காக இரவுல மொட்டை மாடியில போயிட்டு வானத்தை அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்கலாம். பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகே ஓகே புரிஞ்சுது சார். சரிங்கம்மா, மிக்க நன்றி சார். நன்றிம்மா. தேங்க்யூம்மா. நன்றி. இதெல்லாம் நாங்க அனுபவத்துல நிறைய விஷயங்கள் பண்றதுனாலதான் நாங்க இந்த வயது வரைக்கும் வலி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எஸ் சார். எஸ் சார். சார் எஸ் சார். சொல்லுங்க. எஸ் சார். அடுத்ததாக நண்பர்களே எவருக்கேனும் சந்தேகம் கேளுங்க. பாரதி மேடம், நான் தியான பயிற்சிக்கு செல்றேங்க. வேற யாராவது பேசணும்னாலும் கையை உயர்த்துங்க. அன்மியூட் கொடுக்குறேன். சார் நேம் சார். சார் சார் நேம் சார். ஐயா நேம்ங்க சார். மாஸ்டர் யுவர் நேம் சார். சரிங்க மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் தியான பயிற்சிக்கு செல்வோம். ஒரு 20 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானத்தை செய்து நாம் நிகழ்ச்சி இறுதிக்கு செல்கிறேன். சார் நான் தியானத்துக்கு செல்றேன் சார். நன்றி கூறுறேன் சார். தேங்க்யூ சார். சார் மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இது போல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, மாஸ்டர்ஸ் தயவுசெய்து இன்னும் 20 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ் அல்லது ரெடியூஸ் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சினை கவனிக்க தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது 20 நிமிடங்களுக்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி மாஸ்டர்ஸ்.
மாஸ்டர்ஸ், கடைசி 1 நிமிடம். யாரும் கண்களை திறக்க வேண்டும். கடைசி 40 வினாடிகள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல், இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும் 5 வினாடிகளுக்கு. 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். நாம் இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நான் இறுதியாக நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நாளை காலை 4 மணிக்கு அந்த பிரம்மமுகூர்த்த சங்கல்ப மெடிடேஷன் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அப்பொழுது அந்த தியானத்தில் சிறப்பு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 21 நாள்கள் தொடர்ச்சியாக சங்கல்பம் மேற்கொண்டு வருகிறது. அதில் சோஃபார் 16 நாட்கள் முடிந்துள்ளது. இந்த 21 நாட்களும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 21 நாட்கள் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு புது சங்கல்பம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக நமது டிசையர்ஸ் ஒவ்வொன்றாக நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது பிராமி பிராணாயாமமும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்ததாக நாளை காலை எப்பொழுதும் போல் 5:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். 1 மணி நேரத்துக்கு தான பயிற்சி. அதுக்கடுத்தது அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தினம், 20 நிமிடங்கள் அமைதியான தினம். அடுத்ததாக 6:35 7:30 வரை ஆன்மீக ஞான பகுதியில் நாளைய தலைப்பு சக்ரா சயின்ஸ், சக்கரங்களின் அறிவியல் என்ற தலைப்பில் சினி மாஸ்டர் திருமதி ருக்மணி பிரியா ஆலோடு சென்னை அக்கறையிலிருந்து உரையாற்றுவார்கள். அதை அனைவரும் பார்த்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் ஒரு 9 மணிக்கு தொடங்கும். அதில் முதல் அந்த ஒரு 45 நிமிடங்களுக்கு ஆன்மீக ஞானம். நாளைய தலைப்பு நாளை தலைப்பு செல்ஃப் லவ், சுய அன்பு என்ற தலைப்பில் பெங்களூர்லேருந்து சினி மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். நன்றாக பேசுவாங்க. 2 நிகழ்ச்சிகளையும் காலை மாலை நிகழ்ச்சிகளையும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாபிக்ஸ் எல்லாமும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமும் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நான் எல்லாரும் பயனடைகிற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமையும் சண்டேவும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்குது. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வார இறுதியில் நிகழ்ச்சிகளும் நல்லா நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாதன் சாரும் பேசுவார். 7 மணிலேருந்து ஒரு 7:00 அந்த மாதிரி இருக்கும். அவரும் நல்ல ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்டில் பேசுவார். தவறாமல் 2 நாளும் பங்கு கொள்ளுங்க. அடுத்ததாக நான் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அவர்களையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இறுதியாக நான் நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் திருச்சி பாலக்கரையிலிருந்து அந்த யூரின் தெராப்பி, சிறுநீர் சிகிச்சை மற்றும் நேச்சுரோபதி, இயற்கை முறை மருத்துவங்கள் பற்றி மிக சிறந்த முறையில் நமது டாக்டர் கௌதம் அவர்கள் உரையாற்றினார்கள்.
நல்ல 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 சிறப்பாக கருத்துக்களை சொன்னார், நல்ல வேகமாக சொன்னார் இளைஞர் என்ற முறையில். அவருக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சீனியர் மாஸ்டர் திரு ரமராஜேந்திர சார் வந்து முத்ராஸை பற்றி பேசினாரு. ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து இந்த சர்விக்லஸ் ப்ராப்ளத்தை பற்றி பேசினாரு. அது உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால வந்து சர்விக்லஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வருது. ஆஃபீஸ் போகிறவங்க, அடுத்தது ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்ணுறவங்க, ஸ்கூட்டரில் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அந்த ஒர்க் அட்மாஸ்பியர் சரியில்லாமல் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு கழுத்தொலி வருது, கால்சியம் டெஃபிஷியன்சிலாம் ஏற்படுது, சரியான உணவு முறை பழக்கங்கள், அடுத்ததாக இந்த தியானம்லாம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, அதனால வந்து சர்விக்லஸ் பெயின்லாம் வருது. அதை போக்குறதுக்கு வேண்டிய முத்ராஸ் அவர் சொன்னார். அவருக்கும் என்னுடைய தாழ்மையான பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்துட்டு வருது. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் கேட்கறது வந்து அந்த யூடியூபுக்கு போயிட்டு அதை பார்த்து கமெண்ட் செய்து ஃபார்வர்ட் செய்யுங்க, அது மட்டும் சார் சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக என்னுடைய நன்றிகளை அசனர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமாக டாக்டர் பத்ரி ஜெயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை இறுதி செய்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மாஸ்டர் திரு ரவி சாரும் தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு. சாட் பாக்ஸ்லையும் எல்லாருமே இன்னைக்கு நல்லா இன்ட்ராக்ஷன் நல்லா பண்ணாங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை இறுதி செய்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி. மாஸ்டர் திருமதி பாரதி மேடமும் தங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. உங்க கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டா சார்கிட்ட சொல்லி இந்த ஹேண்ட் மசில்ஸை பத்தி நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க சொல்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். நான் நிகழ்ச்சியை இறுதி செய்திருங்க. நன்றிங்க.